Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான exercise number 4.2 question number 3 ல இருந்து பார்க்க போறோம். question number 2 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த क्वेश्चनல find the two numbers whose sum is 27 and the product is 182 அப்படினு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். So let the two numbers be x and y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொடுத்திருக்க क्वेश्चनல முதல்ல sum வந்து 27 கொடுத்திருக்காங்க. sum னா addition அப்படினு அர்த்தம். அப்ப x plus y is equal to 27 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Product is 182 ன்னு கொடுத்திருக்காங்க. Productனா multiplication அர்த்தம். multiplicationோட வேல்யூ 182 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து xோ yோ கண்டுபிடிச்சு அதை இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். எது வேணாலும் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த பிளஸ் x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆகும். அப்ப 27 minus x அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்துட்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க பாருங்களேன், இதுல x and y நான் எடுக்கலமா, நான் ஒரு நம்பர் x னு இன்னொரு நம்பர் 27 minus x னு எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா y நீங்க எடுத்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால இப்படி எழுதியிருக்கேன். இந்த y வேல்யூ கொண்டு வந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். முதல் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் y in செகண்ட் ஈக்குவேஷன். x மல்டிபிள் பை y க்கு பதிலா 27 minus x equal to 182 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க x உள்ள போச்சுன்னா 27 into x 27x minus x into x வந்து x squared equal to 182. minus x squared அந்த பக்கம் எடுத்துட்டு போனா plus x squared ஆகும். plus 27x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா minus 27x ஆகும். அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். so x squared minus 27x அந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு plus 182 இருக்கு, equal to 0 ன்னு எழுதிக்கலாம் நம்ம. so எழுதியாச்சு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா கிடைக்கிறது நம்ம ஆன்சர். so இங்க மல்டிபிள் பண்ணா 182 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 27 கிடைக்கணும். அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு 182க்கு இப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 2 டேபிளில் 91 டைம்ஸ், 91 7 டேபிளில் 13 டைம்ஸ் வரும். இவங்களை வந்து ரெண்டு நம்பராக பேர் எடுத்து பாருங்களேன். இப்போ 2வும் 13ம் ஒரு பேராக எடுத்தால் 26 7s வரும். அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கல. இப்போ 7ம் 2வும் ஒரு பேர்னா 14 13s கூட கண்டிப்பாக உங்களுக்கு 182 தான் வரும். அப்போ 14 13 எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேராவும் இந்த 13 ஒரு பேராவும் எடுத்தா இதை ஆட் பண்ணா 27 கிடைக்குது. மைனஸ் 27 வேணும்ன்றதுனால ரெண்டு பக்கமா மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 27x அப்படின்றத மைனஸ் 14x மைனஸ் 13xன்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு பிளஸ் 182 உங்ககிட்ட இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டேபிள் எக்ஸ் தான். எக்ஸை வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு எக்ஸும் உள்ள இந்த 14ம் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டேபிள் இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த 13 தான் காமன் டேபிள். வெளில எடுத்துடலாம். உள்ள மைனஸ் 14 வேணும். இந்த நம்பர் மைனஸ்ல மாறி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக மைனஸ் 13 வெளில எடுத்திருப்பாங்க. அப்போதான் இது பிளஸ் எக்ஸ்னு உள்ள வந்திருக்கும். 13 கூட 14 மல்டிபிள் பண்ணாதான் 182 வரும். மைனஸ் வெளில எடுத்ததுனால இந்த பிளஸ் ஆட்டோமேட்டிக்காக மைனஸாக மாறி இருக்கும். மைனஸ் 14 ஈக்குவல் 0. ரெண்டு ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி தான் வரும். இல்லைன்னா நம்ம தான் இங்கேயும் மிஸ் பண்ணுறதா அர்த்தம். இந்த ரெண்டு ப்ராக்கெட்லேருந்தும் ஒரு எக்ஸ் மைனஸ் 14 காமனாக எடுத்துட்டு இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்க 13ஐயும் ஜாயின் பண்ணி எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ x minus 14 is equal to 0ன்றது ஒரு ஆப்ஷன், x minus 13 is equal to 0ன்றது ஒரு ஆப்ஷன். அப்போ x is equal to minus 14 அந்த பக்கம் போனால் plus 14 ஆகும். இங்கே இருக்கிற minus 13 அந்த பக்கம் போனால் plus 13 ஆகும். ரெண்டுமே பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைச்சிருக்கிறதுனால y வேல்யூ வந்து ரெண்டு கேஸ்க்குமே கண்டுபிடிக்கணும். y வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 27 minus x. அப்போ y is equal to 27 minus இங்கே 14 பண்ணால் 13 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே y is equal to 27 minus 13 நம்ம பண்ணோம்னா நமக்கு 14 ஆன்சரில் கிடைக்குது. அப்போ ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் 14 இருந்தால் இன்னொரு நம்பர் கண்டிப்பாக 13 தான். therefore the two numbers பின்னு எழுதி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 4ல் find the two consecutive positive integer sum of whose squares is 365 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. two consecutive positive integersல கான்சிக்யூட்டிவ்னா கண்டினியூஸ்னு அர்த்தம். ஒரு நம்பர் 5னா அடுத்த நம்பர் 6 அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னா அதோட அடுத்த நம்பர் நம்ம எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸ் பிளஸ் 1 தான். சம் ஆஃப் ஹூஸ் ஸ்கொயர்ஸ் இஸ் 365 அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 365 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 365. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின். இதை a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே இருக்கட்டும். இது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் முதல்ல a ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் 2 டைம்ஸ் ab. அதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதான் பேசிக் ஃபார்முலா. இதில் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1ம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 365ன்னு இருக்குது. இங்கே இருக்கிற 1x ஸ்கொயர்டும் இங்கே இருக்க 1x ஸ்கொயர்டும் ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர்ட். இங்கே ஒரு ப்ளஸ் 2x உங்ககிட்ட இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான்.
ப்ளஸ் 365 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 365 ஆகிட்டு ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கும். அப்போ 2x² ப்ளஸ் 2x 1ம் 365 ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் ஆகிட்டு 364 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது இப்படியே வச்சோம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகுது பாருங்கள். 2 2 364 டிவைடட் பை 2 ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஏன் அது அப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சம் வந்து ஷார்ட்டாக கிடைக்கும், குட்டி நம்பராக கிடைக்கும், அதனால தான் அப்படி பண்ணுறோம். ஸோ எல்லா நம்பருக்கும் கீழேயும் பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 182 வருது. 0 பை எனிதிங் 0 தான். ஸோ இதான் நம்ம ஈக்குவேஷன். இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 182வும் நடுவில் ப்ளஸ் 1ம் தேவைப்படுது. இப்போ போன சம்மில் தான் நம்ம சால்வ் பண்ணோம். 182ன்றது 14 13 சாரில் கிடச்சிது. சப்ட்ராக்ட் பண்ணால் 1ம் கிடைக்கும். ப்ளஸ் 1 வேணுன்றதுனால பிக் நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டுக்கோங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக இதில் ஆன்சர் கூட எழுதலாம். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால. வெறும் ஃபேக்டரைசேஷன் கொடுத்தா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் த மிடில் டேர்மில் 2 மார்க் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து ஃபேக்டரைசேஷன் வந்தால் இதை நம்ம டேரெக்டாக கூட எழுதலாம். இதை நான் டேரெக்டாக எழுதுறதும் சொல்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அது வந்து x² கடைசி நம்பர் அப்படியே எழுதணும். நடுவில் இருக்க நம்பருக்கு பதிலாக ப்ளஸ் 14x மைனஸ் 13xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மைனஸ் 182 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துல காமன் எக்ஸ் வெளில எடுத்துக்கோங்க. இதில் மிச்சம் ஒரு எக்ஸும் இதில் ஒரு 14ம் இருக்கும். இதில் ரெண்டுத்துலையும் காமன் மைனஸ் 13 வெளியே எடுத்துட்டா மிச்சம் ஒரு எக்ஸும் இங்கே ப்ளஸ் 14ம் இருக்கும். மைனஸை வெளில எடுத்ததுனால இது ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 14, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே எழுதாமல் இங்கே ஃபஸ்ட் 1x² கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிருந்தா இதை 1ஆல் டிவைட் பண்ணுறதுனால எந்த வேல்யூவும் மாறாது இல்லையா. இதில் இருக்கிற வேரியபிள் எக்ஸ்ன்றதுனால இதுக்கு முன்னாடி எக்ஸ் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி எக்ஸ் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 14 எக்ஸ் மைனஸ் 13 அதுதான் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது பாருங்கள். இதை நம்ம இப்படி ஷார்ட்கட்லாம் எழுத முடியும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு 0 பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0ன்றது ஒரு டேர்ம், எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0ன்றது இன்னொரு டேர்ம். ப்ளஸ் 14 அந்த பக்கம் போனால் மைனஸ் 14ன்னு மாறும். அப்போ இது கண்டிப்பாக நாட் பாசிபிள். கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் எடுக்க சொன்னாங்க. இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இது நாட் பாசிபிள். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 13 தான். 2 இன்டிஜரில் ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துருந்தோம். அப்போ இன்னொரு நம்பர் கண்டிப்பாக 13 + 1 14 தான். அப்போ இந்த 2 நம்பர்ஸ் பி 13 and 14 எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஆல்டிடியூட் ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். ரைட் ட்ரையாங்கிள்னா ஒன் ஆஃப் தி ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 5ல் ஆல்டிடியூட்னா அதோட ஹைட்டுன்னு அர்த்தம். தி ஹைட் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 7 cm லெஸ் தென் த பேஸ். பேஸ் எவ்வளோ லென்த் இருந்தது நமக்கு தெரியாது. நான் பேஸ் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட ஹைட் வந்து கண்டிப்பாக எவ்வளோ கம்மியாக இருந்ததா, 7 cm கம்மியாக இருந்துச்சான். அப்போ கண்டிப்பாக அதோட ஹைட் வந்து எக்ஸ் மைனஸ் 7 இருந்திருக்கும். 7 cm கம்மியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹைபாட்டனஸ் இஸ் 13 cm. ஹைபாட்டனஸ்னா அந்த லாங்கஸ்ட் சைடு வந்து 13 cm இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த அதர் 2 சைடு. அப்போ இந்த 2 சைடையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் நம்மளால அதில் என்ன அப்ளை பண்ண முடியும்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அது என்ன பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது அந்த 90க்கு எதிரில் வர சைடு தான் பெருசாக இருக்கும். நம்ம அதை தான் ஹைபாட்டனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹைபாட்டனஸோட ஸ்கொயர் வந்து மற்ற 2 சைடோட ஸ்கொயருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். AC² + AB² இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இது என்ன ஆல்ஃபபெட் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிசி வந்து 13 நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏசியோட வேல்யூ நம்ம எக்ஸ் மைனஸ் 7 எடுத்திருக்கோம். ஏபியோட வேல்யூ பேஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். இப்போ இது a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதுனால இதில் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 13 ஸ்கொயர் பண்ணால் 13 13s are 169. a - b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா இது a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் முதல்ல a² + bக்கு பதிலாக 7² - 2ab 2 × 7 14 14 × x 14x இப்படி எழுதிக்கோங்க. இங்கே இன்னொரு x² இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இது ஒரு 1x², இது ஒரு 1x² ஆட் பண்ணால் 2x² வரும். எக்ஸ் வந்து 1 தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. அப்போ இங்கே ப்ளஸ் 49 இருக்குது. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 169 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 169 ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இதில் நம்மக்கிட்ட ஒரு 2x², ஒரு 14x, 169லேருந்து 49 மைனஸ் பண்ணிட்டா 120 கிடைக்கும். இப்போ மைனஸ் 120 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. இது எல்லாமே வந்து 2ஆல் டிவைட் ஆகிறதுனால டிவைடட் பை 2 ஆன் போத் சைடுன்னு பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டா இப்படி கிடச்சிச்சு நமக்கு. இப்போ இதை 1ம் இந்த 60யும் சேர்ந்தால் மைனஸ் 60 வரணும். அதாவது மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 60 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 7 கிடைக்கணும். 5 டேபிளில் 5 12s are 60 கிடைக்கும் நமக்கு. நடுவில் மைனஸ் 7 வேணும் அப்படின்றதுனால
பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு கண்டிப்பாக ப்ளஸ்ஸும் போடணும். இப்படி எழுதிக்கலாம். இதே வந்து நீங்கள் ஷார்ட்கட்டில் ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக, ஏன்னா இது வந்து இவ்வளோ ஸ்டெப் எழுதி வரும். இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்முக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸாமில் மார்க்கே கிடையாது. எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 இருக்கா, இதை 1ஆல் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு எந்த வேல்யூவும் மாறாது. எழுதிட்டு இதில் இருக்கிற வேரியபிள் யார், எக்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ன்னு போட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக எக்ஸ் + 5 x + 12 = 0ன்னு வரும். நீங்கள் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் ஈக்குவேஷனுக்கு மார்க், அதுக்கப்புறம் எக்ஸுக்கு தான் மார்க். அந்த ஸ்டெப்ஸ் நமக்கு தேவையே இல்லை. x + 5 = 0ன்றது ஒரு வேல்யூ, x - 12 = 0ன்றது இன்னொரு வேல்யூ. +5 அந்த பக்கம் போனால் -5ன்னு வரும். ஆனால் எக்ஸ்ன்றது லென்த் வந்து என்றைக்கும் நெகட்டிவில் வராது. அதனால் இதுக்கு கீழே நாட் பாசிபிள் இல்லை நாட் அட்மிசபிள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ இந்த -12 அந்த பக்கம் போனால் +12 ஆகும். அதுதான் நம்மளோட கரெக்டான வேல்யூ. அப்போ x = 12 cm. நம்ம எக்ஸை தான் ட்ரையாங்கிளோட பேஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ கொஸ்டினில் பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். ஸோ பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 12. ஹைட்டை வந்து என்னென்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க, x - 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட் வந்து பேஸை விட 7 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்டிடியூடை நம்ம x - 7ன்னு கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் வந்து 12 இருந்தால் 12 - 7 வந்து 5 cm. அப்போ ட்ரையாங்கிளோட அதர் 2 சைட்ஸ் வந்து ஒன்று 12 ஒன்று 5ன்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 4.2ஓட கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். A cottage industry produces a certain number of pottery articles in a day. எவ்வளோ ஆர்டிகல்ஸ் அவங்க வந்து ரெடி பண்ணாங்கன்னு நமக்கு கொடுக்கல. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல் ப்ரொடியூஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து எக்ஸ் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காத நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். It was observed on a particular day that the cost of the production of each article, ஒரு ஆர்டிக்கலுக்கும் அவங்க எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 more than twice the number of article produced on the day. 3 more than 3 plus twice not 2 times number of article produced. number of the article produced தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமே. அப்போ 3 + 2x rupeesக்கு அந்த ஆர்டிக்கலை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். the total cost of the production on the day வந்து 90. டோட்டல் காஸ்ட் அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் மல்டிபிள் பை காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 100 ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறீங்க, ஒரு 100 பென்னு ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பென்னு 5 rupeesக்கு சேல்ஸ் பண்ணால் 100 5s தானே நமக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். டோட்டல்ன்றது மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் அங்கே இருந்துச்சு, ஒன்றத்தோட ரேட் என்ன அப்படின்றத மல்டிபிள் பண்ணுறது, அதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் மல்டிபிள் பை காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். இது 3 more than twice ஆஃப் த ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ்டுனா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு 100 ஆர்டிக்கல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அது ஒன்னொன்றையும் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 203 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கதா அர்த்தம். அதாவது அவங்க ரெடி பண்ண ஆர்டிக்கலை மல்டிபிள் பை 2 பண்ணிவிட்டு அது கூட +3 ஆட் பண்ணி ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட்டாக வந்து அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு தான் இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து கொஸ்டின்ல 19 கொடுத்துருக்காங்க. அப்போ 90 is equal to நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ்ட் எக்ஸ் மல்டிபிள் பை காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல் வந்து 3 + 2x அப்படின்னு கொஸ்டின்ல இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். 90 is equal to, முதல்ல இந்த எக்ஸை 3 கூட மல்டிபிள் பண்ணால் 3x வரும். அப்புறம் எக்ஸை 2x கூட மல்டிபிள் பண்ணால் 2x² கிடைக்கும். இந்த +90 அந்த பக்கம் போனால் -90 ஆகிடும். இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் 2x² + 3x - 90 is equal to 0. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஈக்குவேஷன் கிடைக்கிது நமக்கு. இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2 × 90 பண்ணால் -180, 15 12s are 180 கிடைக்கும். இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட ஷார்ட்கட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் +3 வேணும். அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போடுங்க. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடலாம். இப்போது முதல் நம்பரான 2x² -90 அப்படியே எழுதிட்டு, நடுவில் இருக்க இந்த +3xை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதணும், +15x - 12x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலையும் காமன் டேபிள்னு பார்த்தா இதில் காமன் டேபிள் வந்து x மட்டும் தான். அப்போ இதில் பேலன்ஸ் உள்ள ஒரு 2xும் இங்கே +15ம் இருந்திருக்கும். 12க்கும் 90க்கும் மைனஸ் முதல்ல காமனாக இருக்குது, 6 டேபிள் காமனாக இருக்குது. 6ஐ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பேலன்ஸ் ஒரு 2ம் எக்ஸும் இருக்கும். 6 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 90 வரும்னா 15s கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வர அதே டேர்ம் தான் இங்கே வரும். ஸோ +15 எழுதிக்கலாம், which is equal to 0. ஸோ இங்கேயும் 2x + 15 இருக்குது, இங்கேயும் 2x + 15 இருக்குது. 2x + 15 × x - 6 is equal to 0. இது ரெண்டத்தையும் தனித்தனியாக equal to 0 பண்ணும்போது இங்கே 2x is equal to -15 வந்து x is equal to
மைனஸ் 15/2. எக்ஸ் வந்து நெகட்டிவ்ல வருது, நாட் பாசிபிள். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகல் எப்படி நெகட்டிவ்ல வரும்? இதில் -6 அந்த பக்கம் போனால் +6 ஆகும். அப்போ எக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். +6 தான் கரெக்ட். நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு கீழே கண்டிப்பாக நாட் பாசிபிள்னு போட்டுருங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகளும் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகளும் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே எடுத்து எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டிகல் தான் நம்ம கொஸ்டினில் வந்து எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. காஸ்ட் வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 3 more than twice ஆஃப் த ஆர்டிகல் ப்ரொடியூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 + 2 × 6 அப்படின்னு எழுதணும். அப்போ 3 + 2 6 are 12. அப்போ 15 rupees. அப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஆர்டிகல் 6 ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதை எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க? 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்றத அவங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.